மழை வராம இருக்கு. பாத்திரம் கழுவணும். இன்னைக்கு ஒரு வேளையும் ஆகல கிரண் மம்மி. காலையில லேசியாவே இருக்கு ஸ்கூல் இல்லாதால. ஹாசினி லைஃப் ஸ்டைல். வணக்கம், இனிய காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க ஹாசினி? நலமா ஹாசினிமா? சமைச்சிட்டிங்களா கிரண் மம்மி? சரஸ்வதி இருக்கீங்களா? டுடே லீவ் சிஸ்டர். எதுக்கு சமைக்கவா? அப்ப என்ன சாப்பிடுவீங்க? ஹவர் யூக்கா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஹாசினிமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நிறைய புது ஐடிலாம் வராங்களா? நான் பேசிட்டே இருக்க தோணுது, விட்டுட்டு போக மனசு வர மாட்டேது. வாங்க. ஆஹா ஹாசினி தோழி. ஆஹா ஹாசினி தோழி. நீ வரவே மாட்டேன். அப்படி சொல்லாதடா, என் செல்ல குட்டி தம்பி தானே. அப்படி சொல்லப்படாது. சரியா? அப்பப்ப எல்லை மீறி விடுகிறது உன் வாக்கியங்களில். என்ன செய்ய? என்னமோ நினைச்சேன், மறந்துட்டேனே. கடவுளே. ஓ பாம்பார் சொல்லு. சாரி பரிமா, உன்னோட லைவ்ல பாய். என்ன சொல்ற ஆண்ட்ரூ? பர்த்டே வருதுடா. பர்த்டேக்கு கவிதை போட மாட்டியோ? தூங்கி விழுந்து விடாதே. தூக்கம்தான் வருது ரகுமான். யுவர் சைல்ட் நேம்? என்னோட பையன் பேரு நந்திதேவன் ருத்ரதேவன். எஸ் விலாக். ஹலோ, வாங்க விலாக். வணக்கம் விலாக். மறுபடியும் காலையில் இட்லி தான் சாப்பிட்டேன். நான் என்ன சாப்பிட்டாலும் எனக்கு கொட்டாய் வரும், தூக்கம் வரும். ஏன் என்ன சாப்பிட்டா தூக்கம் வரும்? நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிட்டேன் ஹாசினிமா. யுவர் சைல்டு ஏஜ்? 6 வயசு 2 வயசு. முத்துச்சாமி, ஓ தங்கச்சிட்ட போ. கண்டிப்பாக இனி வரவே மாட்டேன். நான் கோச்சுப்பேன், நான் கோச்சுப்பேன். நான் மிஸ் பண்ணுவேன். பொங்கல் சாப்பிட்டா தூக்கம். அப்போதான் எனக்கு தூக்கமே வராது. மனசு கஷ்டமா இருக்கு. சரி கோச்சுக்காத. சாரி, நான் கொடுக்கல. நேம் நல்லா இருக்கு சிஸ்டர். குட்டீஸ் நேம் யார் வச்சது? பெரிய பையனுக்கு எங்கள் மாமியார் வச்சாங்க, நந்திதேவன். சின்ன பையன் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தான், சிவன் நட்சத்திரத்தில். அவனுக்கு சரி சிவன் பேரா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரா வச்சோம். இந்த பேர் தேவன் இருக்குல்ல நந்துவோடல, அதை தூக்கி இதிலே சொல்லிட்டோம். நந்தி தேவன் ருத்ரதேவன். அதை நான் வச்சேன். நாங்கள் 2 பேரும் செலக்ட் பண்ணி வச்சோம், நானே என் வீட்டுக்காரர். கடமுடாங்குது வானம். துணி நிறைய இருக்கு. காலையில துவச்சிருந்தா கூட இந்நேரம் காஞ்சிருக்கும். கடவுளே, இப்ப என்ன பண்ண? ஆண்ட்ரூ, நீ போட்டது ரெட்டை அர்த்தத்தில் இருந்தது. ஆமா ஆண்ட்ரூ, கோச்சுக்காது. சொன்னேன்னு நான் தான். அப்பப்போ வாக்கியங்களில் வார்த்தை எல்லை மீறி விடுகிறது. என்ன செய்ய? கட்டிய கணவராயிற்றே, பொறுமை இழந்து விட்டார். தூங்கானக என்ன முடிச்சுட்டு மட்டும் போனால் என்ன அர்த்தம்? நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் லைவை, அதுக்கு அர்த்தமா? வண்டி ஓட்டுறீங்களாண்ணா? நான் இப்போ தான் புதுசாக யூஸ் பண்ணுறேன், எனக்கு தெரியாது. சாரி, ஹட் பண்ணியிருந்தா. என்னத்த புதுசாக யூஸ் பண்ணுற? எனக்கு 2 பிள்ளைங்க, தமிழ்ச்செல்வி சிஸ்டர். உங்களுக்கு? வணக்கம், வெல்கம்ங்க. நந்திதேவன் ருத்ரதேவன். பசிக்கும்ல எனக்கு, அதனால லைவ் பார்த்து முடிச்சா பசி போயிடுமா? போயிட்டு சாப்பிடுங்கோ. நீங்கள் சொன்னோன்னே எனக்கு பசி வந்துட்டு நான் என்ன செய்வேன்? ஐயோ.